திமுகவினர் காவிரி பிரச்சினையில் கர்நாடகாவை எதிர்த்து பேச மாட்டார்கள் என்றும், அவர்களுக்கு அங்கு மால், ஷோரூம், கம்பெனி போன்றவை இருப்பதால் அம்மாநில அமைப்புகள் அடித்து உடைத்து விடுவார்கள் என்ற பயம் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை காட்டமாக விமர்சித்துள்ளார். ஏன்னா கலைஞர் ஃபேமிலியில் ஒருத்தர் கைனடிக் ஷோரூம் நிறைய வச்சிருக்காங்க. அது வருகின்ற காலத்தில் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அந்த குடும்பத்துக்கு நிறைய மால் எல்லாம் அங்கே இருக்கு. அதனால் என்ன, கர்நாடகா நம்ம பேசிட்டோம்னா, இந்த கர்நாடகா ரட்சணை வேதிக்கைன்னு ஒரு அமைப்பு பெங்களூர்ல இருக்கும். முதல்ல நம்ம கடையை கல் எடுத்து அடிச்சு உடஞ்சிருவாங்க. அதனால பேசாம அப்படியே பண்ணலான்னு திமுக ஐடியா பண்றாங்களா? ஒருவேளை திமுக எதிர்த்து பேசிட்டாங்கன்னா, கர்நாடகா ரட்சணை வேதிக்கைன்னு ஒரு அமைப்பு இருக்கு கர்நாடகாவில். முதல்ல பார்த்தீங்கன்னா தமிழ்காரன் மேலே கல் எடுத்து போடுவோம். அதான் வேலையை, காலங்காலமாக வேலையாக தான். அவள் யாரா தமிழ்காரங்க பேசுவாங்க, யாரு கடையை உடைக்கலான்னு ஒரு குரூப் அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒருவேளை இவங்க இந்த மாதிரி சொல்றாங்கன்னா, அங்கே இவர்களுடைய ஒரு பிஸ்னஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு சேதாரம் வந்து விடும் திமுக அமைதியாக போறாங்களா? அதனால கேள்வியை நான் என்ன கேட்கறேன், நானே நீங்க மத்திய அரசு மேல சந்தேகம் இருக்குன்னு துரைமுருகன் சொல்றாருல்ல, அதே சந்தேகம் எங்களுக்கு இருக்கு. அதனால நாங்க இந்த கேள்வியை வைக்கிறோம். எதுக்கு துரைமுருகன் சொல்லட்டும், எங்களுக்கு எது பிசினஸ் இல்லப்பா, எங்களுக்கு எது இல்லப்பா, நாங்க கர்நாடகாவை பத்தி நாங்க தைரியமா பேசுவோம்ப்பா. காங்கிரஸ் அரசு பண்ற தப்பை ஏன் தைரியமா பேசாம இருக்கீங்க? தமிழ்நாடு மக்கள் இந்த கேள்வி கேட்கறாங்கல்ல. இன்னைக்கு மழை வந்துருச்சு, தப்பிச்சிட்டோம். மழை வந்தனால தண்ணி வருது 4 நாளா, அதனால நம்ம அதை மறந்துடுவோம் அப்படின்னு திமுக நினைக்குது. திமுக ஐடியா என்னன்னாங்கன்னா, ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய வியாதிய மறதி. 6 மாசம் மழை வந்துருச்சு, எல்லாம் மறந்து. நீ காவிரி பிரச்சனை காணாம போயிடுச்சு, அவ்வளவுதான். நீ காவிரி பிரச்சனை கிடையாது, ஏன்னா மழை வந்துருச்சு. இன்னைக்கு காவிரி பிரச்சனை அடுத்த வருஷம் வரும். இவங்க அடுத்த வருஷம் வரைக்கும் இதே ஓட்டுன்னு ஓட்டி, அதுக்குள்ள மத்திய அரசு மேல பழிய போட்டு 2 புதிய பிரச்சனையை கிளப்பி மக்கள் காவேரி மறந்து வேற ஏதாச்சும் பிரச்சனைக்கு போயிடுவாங்க. இப்படியே 30 வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கோங்க. அதனால்தான் பத்திரிகை நண்பர்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்வது, திமுக காரங்க தலைவர்கள் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசை வாய் துறந்து ஏன் அவர்கள் செய்வது தவறுன்னு ஏன் நீங்க சொல்லுங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.